மக்களுக்கு விசுவாசத்தை வளர வைக்கிறதுக்கு விசுவாசத்தை பேசக்கூடாது, இயேசுவை பேசணும். இயேசுவை பேசிட்டா விசுவாசம் தானா வளரும். அப்படித்தான் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு போட்டு டார்ச்சரை கொடுக்கக்கூடாது. தேவன் யாருன்னு பேசும்போது ஜெபம் தானா வருது. யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவன் அவமானப்படுத்தாமல் மனதில்லாதிருந்தான். புதிய ஏற்பாட்டில் நீதிமான் என்கிற முதல் வார்த்தை மன்னிக்கக்கூடியவனுக்கு வருகிறது, மன்னிப்பு பெற்றவனுக்கு வரல. அவமானப்படுத்தக்கூடாது ஒரு ஆளை அப்படின்ற முடிவை அவன் எடுத்தான். ஆபிரகாம் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருந்திருக்காரு சார். யோசேப்ட்ட தேடி இருக்காரு, அது அங்கே இல்லை. மோசேட்ட தேடி இருக்காரு, இல்லை. சாமுவேல்ட்ட தேடினா அவனும் கிட்டே இல்லை. எல்லாத்தையும் தேடின ஒன்று தாவீதுகிட்ட இருந்திருக்கு. கை தட்டுங்க. அது என்ன அப்படின்னா, தன் வாழ்நாளிலே ஒரு எதிரியை கூட பழி வாங்காதவன். கை தட்டுங்க உதவுங்க. ஒரு எதிரியை பழி வாங்காதவன். இன்னைக்கு வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன் சார். நீங்கள் கடவுள்கிட்ட டெய்லி பேசிகிட்டு இருக்கீங்களே, எல்லாத்தையும் கரெக்டாக முடித்த அந்த வழியாக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை மன்னிப்புன்ற ஒரே வழியில் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. 30 வருஷமாக ஜெபிக்கிறவனு சரி, 50 வருஷமாக ஜெபிக்கிறவனு சரி, 10 வருஷமாக ஜெபிக்கிறவனு சரி, 10 நாள் ஜெபிக்கிறவனு சரி, அம்புட்டு பேரும் நீங்கள் 1000 பைபிளை படித்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு வழியில தான் நீ பிதாட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. அந்த வழி அவர் உன்னை மன்னிக்கிறார் என்பது மட்டும்தான். ஜெபம் வந்து எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கலாம். ஏன்னா ஜெபம் தேவனைப் போலவே அளவில்லாதது. எப்படி ஜெபம் தேவனுக்கு எப்படி லிமிட்டே இல்லையோ ஜெபத்துக்கு லிமிட்டே இல்லை. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? ஜெபம் என்பது தேவனுடைய கேரக்டரோடு சம்மந்தப்பட்டது. அதனால தான் அவர் கேரக்டருக்கு லிமிட்டே இல்லை, அதனால் ஜெபத்துக்கு லிமிட்டே இல்லை. இப்போ தேவன் விசுவாசத்தை தருவார், அதுதான் அவர் கேரக்டர். சரியா? இப்போ நான் விசுவாசிக்கும் போது தருவார், ஜெபம் அங்கனக்குள்ளே நின்றுக்குது. அடுத்து தேவனுடைய கேரக்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவர் விசுவாசிக்கிறனாலும் தருவார். அப்படின்னா ஜெபம் என்ன செய்து விசுவாசிக்கிறனாலும் தராது. அப்படி தேவனுடைய கேரக்டர் எக்ஸ்டெண்ட் ஆக ஜெபமும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் கடவுளை நீங்கள் அறிய உங்கள் ஜெபமும் பெருசாகிட்டே வருது. ஆமாம். ஸோ ஜெபமும் தேவனை அறிகிற அறிவும் சொல்லுங்கள் இன்செப்பரபிள். அவர் நல்லா அறிகிறவன் நல்லா பேசுவான், நல்லா பேசுகிறவன் அவரை நல்லா அறிகிறான். அதனால கடவுளை பற்றிய அறிவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஜெபத்திற்கு. நீ பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், ஜெபம் என்பது என்ன? பேசுவது. அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா முதல் அவர் யாருன்னு தெரியணும். அந்த அறிவு கேட்டார்கள் நம்ம அவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். எல்லாருமே அந்த தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளை அறிகிற அறிவு நம்ம அவரோடு உறவாட வைக்கிறது. ஸோ ஜெபத்தை பற்றி ஒரு 9-10 வாரத்துக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு வேறு டாபிக் போடணும்னு ஆசை, ஆனால் ஆவியானவர் தொடர்ந்து அதில் உந்தி கொண்டு வருகிறார். போன வாரத்திலேருந்து ஜெபிக்க முடியாததற்கான காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது ஜெபம் என்பது உயிர் மூச்சு உயிர் மூச்சு உயிர் மூச்சுன்னு சிலர் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களாம் யாருன்னா வந்து என்ன ஸ்பெஷலிஸ்ட்? லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டா? ஆமாம், லங்ஸு வந்து அதாவது மூச்சு குழாயில் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவான ஆட்கள். ஆனால் நீங்கள் லங்ஸு பார்க்குறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னா பல்மினோ என்னமோ சொல்லுவாங்க சம்திங், அதில் ஸ்பெஷலிஸ்ட்டுனா மூச்சு மூச்சு மூச்சுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. மூச்சு விட கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு நீ சொல்லணும். கைத்தட்டுங்க. நான் சொல்கிற புரியுதா? நான் வந்து அந்த என்னது வாட் இஸ் தட், அந்த நுரையீரல் வந்து சிறப்பு நிபுணர் அப்படின்னா மூச்சு விடணும் மூச்சு ஒன்று கம்பு எடுத்து அடிக்கிறவன் கிடையாது. மூச்சே விட முடியல சார்னா அப்படியா, ஏன் மூச்சு விட முடியலன்னா அப்படின்னு என்ன பண்ணணும்? அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான காரியங்களை அவருக்கு சொல்லணும். அவர் தான் வந்து அப்போ ஜெபம் முக்கியம் ஜெபம் முக்கியம்னு பேசுகிறாள். ஜெபம் உயிர் மூச்சுன்ற ஆளுகள் ஜெபிக்க முடியாதவங்களாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏன் மூச்சு விட முடியல அப்படின்ட்டு சொல்லித்தரணும். அவனை பிடிச்சி காட்டுன்னு கத்தக்கூடாது. ஒரு 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 நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து மூச்சு விட முடியாதவங்களாம் வரிசையாக வந்து நிற்பாங்க. அப்படி ஒரு குச்சி எடுத்து அடியேன்னு அடிச்சு மூச்சு விடு, என்ன மூச்சு விடு, இழுத்து மூச்சு விடு,
இழுத்து மூச்சு விடுனா அவன் மொத்தத்துக்கு மூச்சை விட்டு போயிடுவான். அதனால நிறைய பேர் உபவாச ஜபத்துக்கு வந்து உனக்கு ஜபிக்க முடியவில்லையா, உனக்கு ஜபிக்க முடியவில்லையா, அதைத்தான் சார் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். சரி, ஜப குறிப்பு என்ன கொடுக்குறான்னா ஜபிக்க முடியலன்னே ஜப குறிப்பு கொடுக்குறான். அவன் என்ன செய்வான் பாவம், அவனுக்கு நீ தானே சொல்லித்தரணும். ஒரு தடவை விசுவாசத்தை பற்றி நான் பேச போகிறேன். கர்த்தர் கேட்டார் வந்து என்ன இன்னைக்கு பேச போகிறேன்னு. விசுவாசம் பேச போகிறேன். என்ன மெசேஜ் எடுத்திருக்கேன், விசுவாசம்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அதை எடுத்து விசுவாசத்தை பற்றி, அது ஒரு சில ஆவியானவர் சொல்கிற விஷயத்தின்படி விசுவாசத்தை பற்றி பேச போகிறேன். ஆவியானவர் சொன்னார், ஜனங்களுக்கு விசுவாசம் எதுக்கு பேச போகிற, விசுவாசம் வளர்றதுக்கு. விசுவாசம் வளர்றதுக்கு நீ விசுவாசத்தை பேசாத, என்னை பற்றி பேசினார். என்னால் மறக்கவே முடியல. மக்களுக்கு விசுவாசத்தை வளர வைக்கிறதுக்கு விசுவாசத்தை பேசக்கூடாது, இயேசுவை பேசணும். இயேசுவை பேசிட்டா விசுவாசம் தானா வளரும். அப்படித்தான் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு போட்டு டார்ச்சரை கொடுக்கக்கூடாது. தேவன் யாருன்னு பேசும்போது ஜெபம் தானா வருது. உன்னை பார்க்குறப்ப கவிதை அருவி மாதிரி கொட்டுது, ஆனால் எழுத நினைக்கிறப்ப வார்த்தை முட்டுதுன்றான். அது எப்படி கவிதை கொட்டுது? அப்போ முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்துட்டா கவிதை அருவி மாதிரி கொட்டுது. அப்போ கடவுளை பற்றி நீ பேசிட்டினா ஜெபம் தானா வந்துருன்றேன். அதனால தான் நீ பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால் நீ கேட்டிருப்பாய். அறிவு கேட்பது, கேட்பது ஜெபம். அப்போ கேட்கணும்னா அவர் தருவார் என்ற அறிவு இருந்தால் தான் கேட்கலாம்ன்ற ஒரு ஆர்வம் வரும். ஆமென். தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவரும் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தும் இருப்பார். அப்போ உனக்கு அறிவில்லாதனால தான், அவரை குறித்த அறிவில்லாதனால, அவருடைய ஈவு, அவருடைய ஈகை எவ்வளவு பெருசு. துன்மார்க்கருக்கும் துரோகிகளுக்கும் வரங்களை வாங்கி கொண்டு வருகிறார். ஆமென். ஸோ அவர் வாங்கிட்டு வரும்போதே நல்லவங்களுக்கு வாங்கிட்டு வரல. நல்லவங்க வியாதியெல்லாம் சுகப்படுத்த வரேன் அப்படின்னா, நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு வியாதியே வந்து, ஆதாம் நல்லவனாக இருந்தால் நமக்கு வியாதியே வந்திருக்காது. என்னைக்கு ஆதாம் பழத்தை கடிச்சிட்டானோ அதுக்கப்புறம் பூமியில் ஒருத்தர் நல்லவனே. ஆமாம். ஒரு நாள் நான் சொன்னேன், ஆண்டவரே சித்தத்தில் இருக்கிறாங்களா, சித்தத்தில் இல்லையா, ஏவனுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். கர்த்தர் சொன்னார், என்னைக்கு நீங்களாம் ஏதேனை விட்டு வெளியே வந்துட்டீங்களோ அன்னைக்கு 50 பேர் சித்தத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்களான்றாரு. 50 பேரும் இப்போ எதில் தான் இருக்கீங்க? ஏதேனுக்கு வெளியில் இருக்க எல்லா சித்தத்துக்கு வெளியே தான் இருக்கிறான். இதில் வந்து அவர் வந்து முன்னாடி வந்த இது பின்னாடி வந்து இதெல்லாம் சொல்ல முடியாது. அம்புட்டும் வந்து என்ன தான். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறான், வந்து ஒருத்தனுக்கு நடக்கிற கான்சிக்வன்சஸை வச்சு அவன் பாவின்றான். கொரோனா வந்தப்போ இவர்களெல்லாம் பாவிகள் செத்துட்டாங்கன்னு ஒரு பிரசங்கம். சுனாமி வந்தப்போ நல்லா கவனிங்க, பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாட்டில் விபச்சாரம் அதிகமாக இருந்துச்சு, வேசித்தன் அதிகமாக இருந்துச்சு, வேளாங்கல்ல அப்படி நடந்துச்சு இப்படி, அதனால் சுனாமி அள்ளிட்டு போச்சு அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சுருட்டை குடிச்சு இன்னும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் தெளிவாக கடற்கரை பக்கமே போகிறதில்ல. இயேசு தெளிவாக சொல்கிறார், சீலோவாமிலே ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சே, ஒரு 18 பேர் செத்தாங்களே அப்படின்றார். ஆமாம், அந்த செத்தவன் உங்கள் எல்லாரையும் விட கெட்டவன் நீங்கள் நினைக்கிறீங்களா? கை தட்டுங்க அப்படி கேட்டார். செத்தவன் எல்லாரையும் விட கெட்டவன் நினைக்கிறீங்களா? இல்லை. உன் கணக்கு என்னன்னா செத்தவன்லாம் கெட்டவன். அதே வார்த்தை தாங்க இன்னைக்கு பெரிய பிரசங்கிகள் படிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். வேதத்தை படிக்கிறதே இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது, செத்தவனெல்லாம் கெட்டவன் சொல்லாதப்பா. பிசாசு கெட்டவனெல்லாம் பார்த்து அழிக்கிறது கிடையாது. அங்கே செத்து போன குழந்தைகள் இருந்துச்சு, அது என்ன தப்பு பண்ணுச்சு? இந்த ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை தூக்கி எறி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து இந்த பூமியில் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தன் இல்லைன்னா என்ன, அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனை பிசாசு தொட்டு போயிடுவான். அதான் கர்த்தர் சொன்ன, நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் நீங்களும் அந்தப்படி அழிவீர்கள். அப்போ இங்கே எதை சொல்கிறாரு? பாவம் பரிசுத்தை பற்றி பேசலை. நீ மனம் திரும்பிட்டினா,
நீ இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா இதுலேருந்து நீ தப்பிச்சிருவ, இல்லாட்டி அவன் உன்னை தொடுவான். அதான் சொல்கிறேன். ஸோ கடவுளை குறித்த அறிவு ஜெபத்தை பெருக்குகிறது. போன வாரத்தை வந்து பார்த்துட்டு வரேன், ஜெபம் பண்ண முடியாததற்கான காரணங்கள் அப்படின்னு. அதாவது மூச்சுன்றல்லப்பா, மூச்சு விட முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க. போன வட்டம் பார்த்தோம் பசியின்மை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். மத்தேயு 11:24-25. இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக இன்று இரவு இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிடுங்க. இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ஜெபிக்க முடியும். மூச்சு நல்லா விடலாம், நல்லா இழுத்து விடுங்க, மொத்தத்துக்கு விட்டுறாங்க. மார்க் 11:24-25. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா, என்ன சொல்லுங்க? எவைகளை கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை சொல்லுங்க, நல்லா இழுத்து, என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். விசுவாசியுங்கள், என்ன சொல்லுங்க? உண்டாகும். என்ன விசுவாசிக்கணும்? பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு விசுவாசம். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீங்கள் ஜெபங்களில் எவைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உண்டாகும்னா என்ன? கிரியேட் ஆகும் அப்படின்றார். விசுவாசம் தான் ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியம்ன்றார். அடுத்த வசனத்தில் விசுவாசத்துக்கு எது முக்கியம்னு பேசுறாரு. கைத்தட்டுங்க. அவர் அடுத்தடுத்து பேசுறாருன்னா ஏதோ ஒரு அதுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, ஜெபத்துக்கு விசுவாசம் முக்கியம். விசுவாசத்துக்கு எது முக்கியம் சொல்லுங்க, வாசிங்க அடுத்த வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு சொல்லுங்க, மன்னியுங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது கோடு போட்டுக்காங்க. அடுத்து கடைசி வசனம் எழுதுங்க. அவனுக்கு விட்டுருங்க, மன்னியுங்கள். சேர்த்து வாசிங்க. ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஃபுல்லாக சொல்லுங்க. வாயை தரங்களேன், நல்ல கோரஸாக வரணும். திரும்ப ஆமாம். நான் 16 வயசில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. திரும்பி பேசிக்கிட்டே இருக்க கேமரா பார்க்க, யாரா ஒரு பையன் நின்றுட்டு இருக்கா, நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது 16 வயசில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். 8 வயசுலேருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 8 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் ஜெபிக்கும்போது எங்களை என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஜெபத்துக்கு வரும்போது உன் பாவத்தை அறிக்கையிடணும். எல்லாம் சொல்லுங்கள், பாவத்தை அறிக்கையிடணும், அதுக்கப்புறம் தான் ஜெபத்துக்கு வழி திறக்குன்னு சொன்னாங்க. அது உண்மை. ஆனால் நான் கடவுளோட பேச ஆரம்பித்த பிறகு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறேன், நான் எப்பெல்லாம் ஜெபத்துக்கு போயிருக்கணும் அப்போல்லாம் அவர் முதலாவது என்கிட்ட கேட்ட கேள்வி, நீ மன்னிப்பை வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டதில்லை, மன்னிப்பை கொடுத்துட்டியா அப்படி தான் கேட்டிருக்கிறார். என் வாழ்க்கையின் அனுபவம், ஒவ்வொரு முறை நான் ஜெபத்திற்கு போகும்போதும் நான் என் பர்சனல்ல இருந்து நான் சொல்கிறேன், 90 அவுட் ஆஃப் 100, 195 முறை நான் எல்லோரையும் மன்னித்திருக்கிறேனா என்பதை மட்டும்தான் என் மனதில் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் என்னை உந்துவார். ஏன்னா என்னால் பாவத்தோடு கூட ஜெபிக்க முடியும். நல்லா யோசித்து பேசுங்க சார், வார்த்தையை யோசித்து விடுங்க. ஆமாம், நான் யோசித்து தான் விடுறேன், எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறேன். நீ அதை மீறி பஞ்சாயத்தை கூட்டணும்னா அதுக்கு நான் வேறு அர்த்தமும் சொல்லிடுவேன். என்னால் பாவத்தோடு கூட ஜெபிக்க கூட முடியும். பாவம் மன்னிப்பு ஜெபம் எதோட ஜெபிக்கிறீங்க? பாவத்தோடு தானே ஜெபிக்கிறீங்க.
பாவம் இல்லாமல் ஜெபிக்கிறேன். அப்போ அதுக்கு பேர் பாவம் மன்னிப்பு ஜெபமே கிடையாதுல்ல. ஓகே, நீ அப்படி கேட்டீங்கன்னா உனக்கு இந்த பதிலை சொல்லிடுவேன். என்னால் பாவத்தோடு கூட ஜெபிக்க முடியும், ஆனால் ஒருவனை மன்னிக்காமல் என்னால் ஜெபிக்க முடிந்ததே இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்கவே முடியல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் ஃபீல் இருக்குன்னா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவனால் மன்னிக்கவே முடியல அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறாரு, எவனால் மன்னிக்கவே முடியலையோ அவனால் ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா ஜெபம் என்பது, மன்னிப்பு என்பது நீங்களும் தேவனும் பேசக்கூடிய அந்த அந்த மொழியே மன்னிப்பு தான். கர்த்தர் என்று சொன்னால், என்னால் பாவம் செஞ்சவங்க கூட என்னால் இயல்பாக அக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் என்னால் மன்னிக்காதவன்ட்ட என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியல. திஸ் இஸ் வாட் த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் மெனி பீப்புள் ஹூ கெனாட் ப்ரே. அப்போ ஜெபிக்க முடியாததற்கு காரணம் உங்களுக்கே தெரியாது, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கும் மன்னிக்காத தன்மை. அப்போ நான் சொல்லுவேன், மன்னிப்பு என்பது பரலோகத்துடைய மொழி. அது கைத்தட்டுங்கிறது அவருக்கு. இந்த கர்த்தர் அடிக்கடி சொல்லுவார், நீ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சொல்லுங்க ஆண்டவரே, என் பேனா எடுக்கிறேன், 212 பாயிண்ட் இருக்குது, எழுதிக்கிறியான்னு கேட்குறாரு. 614 என்னது? ஆமாம், இது பிரமாணங்கள் மாதிரி. நீ ஒரு 214 பாயிண்ட் எழுதி, இந்த 214 உனக்கு தெரிஞ்சிட்டின்னா நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம், பீஸ்ஃபுல்லாக வாழலாம். 214 அப்படின்னா சரி விட்டுரு. இந்த 214 முடியலன்னா ஒரே ஒரு பாயிண்ட் உனக்கு சொல்லித்தரேன், இந்த ஒன்று தெரிஞ்சா இந்த 214 இல்லாட்டினா கூட நீ சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும்னாரு. முதல்ல கை தட்டிடுங்க, அப்புறம் என்னன்னு பார்ப்போம். பரிசுத்தம், உன்னதம், கீழ்ப்படிதல், ஒழுக்கம், டிசிப்ளின், ஆச்சா பூச்சா ஆச்சா எல்லாம் இருந்தால் நீ வெற்றிகரமாக ஆளலாம். எதுவுமே இல்லைன்னா கூட உங்களால் மன்னிப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஒன்றுன்னு கேட்குறேன் சார், நீங்கள் கடவுள்கிட்ட டெய்லி பேசிகிட்டு இருக்கீங்களே, எல்லாத்தையும் கரெக்டாக முடித்த அந்த வழியாக நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை மன்னிப்புன்ற ஒரே வழியில் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. 30 வருஷமாக ஜெபிக்கிறவனு சரி, 50 வருஷமாக ஜெபிக்கிறவனு சரி, 10 வருஷமாக ஜெபிக்கிறவனு சரி, 10 நாள் ஜெபிக்கிறவனு சரி, அம்புட்டு பேரும் நீங்கள் 1000 பைபிளை படித்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு வழியில் தான் நீ பிதாட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. அந்த வழி அவர் உன்னை மன்னிக்கிறார் என்பது மட்டும்தான். That is the only way we are getting through into God's presence, that is forgiveness. அந்த பாதை தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். எவனுக்கு மன்னிக்க தெரியுதோ அவனால் தான் ஜெபிக்க முடியும். ஸோ ஜெபிக்க முடியாததற்கு மிகப்பெரிய காரணம் மன்னிக்க முடியாதது. சில வசனங்களை நான் பேசுகிறேன், முடிந்தால் இன்றைக்கு முடிக்கிறேன், இல்லாட்டி அடுத்த வாரம் நான் தொடங்குறேன். ஏன்னா சிலர் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எமோஷ்னலி வீக்காக இருப்பாங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? தே வில் பி ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். நேற்று ஏதோ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டோம். நேத்தம் நினைக்கிறேன், ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பட் எமோஷ்னலி வீக் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அது எப்படி ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்க எமோஷ்னலி வீக்காக இருக்க முடியும்னா, பைபிள் எடுத்துட்டா அப்படியே தகதான்ட்டு எல்லாம் க்ளீனாக எம்ஜிஆர் மாதிரி ஜொலிக்கிறீங்க சார்ன்ற மாதிரி நம்ம பேசிடுவோம். ஆனால் லைஃப்பில் ஒன்று செய்யும்போது அதை நம்மளால் டக்குன்னு என்ன செய்ய முடியாது, மன்னிப்பை பற்றி பேசிடுவோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னால் மன்னிக்க முடியாது. அப்போ இல்லாட்டி ஒர்ஷிப்பை பற்றி நான் பேசுகிறேன், ஆனால் அந்த நன்றி உணர்வோடு என்னால் ஒர்ஷிப்புன்னு ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. அப்போ ஐ எம் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பட் எமோஷ்னலி ஆர் மென்டலி ஐ எம் வீக். நான் சொல்கிறேன் புரியுதா? ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங், மென்டலி வீக்னா என்ன தெரியுமா? எதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கும்போது யூ ஆர் பிகமிங் மென்டலி வீக். மென்டலி வீக்னா ஒன்றை செய்ய உங்களால் என்ன செய்ய முடியாது, நினைக்கவே முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து கப்பன்னு அந்நிய பாஷையில் பேசுவாங்க. சில அழுதுவாங்க, ஓ திரும்ப காலையில் பலன்னு விடியும் போது ஃபாட்டிமா காலேஜுக்கு பின்னாடி நிற்பாங்க. என்னப்பான்னா, ஐ எம் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பட் மென்டலி ஐ எம் வீக். திருத்தவே முடியாது. திரும்ப முடித்த உடனே திரும்ப போய் அங்கே எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும்.
அப்போ தே ஆர் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங், தேர் மென்டலி வீக், தேர் எமோஷ்னலி வீக். 30 வருஷம் இருப்பாங்க, 40 வருஷம் இருப்பாங்க, அழுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், தமுக்கத்தில் நடத்தின அத்தனை கூட்டத்திலையும் வீடியோ கேமரா எடுத்து பார்த்தீங்கன்னா முன் வரிசையில் எல்லா கூட்டத்திலையுமே ஒப்பு கொடுக்குறான். ஒரு சிலர் இருக்கான், எந்த கூட்டம்னாலும் இயேசு ஏற்றுக்கொள்கிறவாங்கன்னா போயிடுவாங்க, முன்னாடி போய் ஓன்னு அழுகிறது. அவர் வந்தவர் இன்னைக்கு தான் வந்திருக்கான் போல அப்படின்னு அந்த வெள்ளைக்காரன் பயங்கரமாக சந்தோஷமாயிடும். அவனுக்கு என்ன தெரியும், பாவம் இவன் புக்கு வாங்க வந்து நின்றுருக்கான்ட்டு. ஆனால் எல்லா கூட்டத்திலையும் இப்படி தான் இருக்கிறான் அப்படின்றது தெரில. சென்னையில் வந்து இப்படி வந்து மெரினா பீச்சில் நடத்தின கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஒரு 20 வருஷத்தில் எவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு கணக்கு எடுத்து கூட்டி பார்த்துருக்காங்க. சார், சென்னை மக்கள் தொகையோட கூட வந்திருக்கு சார். சென்னையில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா கிறிஸ்தவனாக முன்னாடி ஒப்பு கொடுத்தவன் 2.5 கோடி பேர் இருக்கிறான். யார் அவங்க? ஒரு 5 லட்சம் பேர் திரும்ப திரும்ப போய் நின்றுருக்கான். அழுகிறது, திரும்ப மென்டலி வீக். அதான் சொல்லுவாங்க, சிரிக்கிற பொம்பளையும் நீங்கள் நம்பிடக்கூடாது, அழுகிற ஆம்பளையும். ஒரு ஆம்பளை அழவே மாட்டான், அவன் அழுகிறான்னா அவன் காட்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்கணும். தொட்டதுக்கெல்லாம் ஒருத்தன் அழுகிறான்னா நீ கொஞ்சம் யோசிக்கணும், ஹீ இஸ் மென்டலி வீக். அதே ஒரு நாளைக்கு ஒருத்தரையாச்சும் அழுது. நான் என்ன சொல்கிறேன், அழுகிற தவறல்ல, எல்லா ஆண்களும் அழுகிறார்கள், தேவ பிரசன்னத்தில் அழுகிறார்கள், பாசத்தில் அழுகிறார்கள். ஆனால் ஒரு வருஷத்தில் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல இருக்கும். அதனால தான் அந்த அழுகைக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அவன் சாதாரணமாக கண்ணீர் விட மாட்டான்டா, அவனே கண்ணீர் விட்டான்னா அது முக்கியமான மேட்டரா அப்படின்னு சும்மா 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 தொட்டத்துக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு திரும்ப மென்டலி வீக். எந்த மாற்றம் இருக்காது. எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்தது உண்டு. ஏன் ஆண்டவரே என் லைஃப்பில் மன்னிப்பை பற்றி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மன்னிப்பு வந்து இட் இஸ் அ ப்ராக்டிஸ், இது ஓவர் நைட் வர்றது கிடையாது. அப்போ எந்த ஒரு விஷயமும் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் ஜெபம் மட்டும் சூப்பராக இருக்குது. அப்போ எனக்கே ஒரு பயம் வருது, உண்மைக்கே கடவுள் இருக்கிறாரா? கடைசி அவரே வந்து சொல்கிறாரு, அவன்கிட்ட தான்டா இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன்டா, நீ என்னடா நீ என்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கன்றார். இதை பார்க்குறவங்க அவன் என்ன டாக்டரினை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை சந்தேகப்படுறாங்க. இது சொல்லிக் கொடுக்குற டாக்டரின் தப்பு போல அப்படின்னு. ஆனால் உண்மை என்னவென்றால் பீப்புள் தே ஆர், பெண்கள் அழுவது விஷயம் இல்லை, ஆண்கள் விஷயத்தில் சொல்கிறேன், அழுகிறது மட்டும் கிடையாது. வந்து என்னென்னா ஸ்பிரிச்சுவலி தே ஆர் ஸ்ட்ராங் பட் மென்டலி வீக். எப்போ இந்த மென்டலி வீக்னா உன்னை நம்மளால் செய்ய முடியாது. இன்னைக்கு நல்ல செய்தியை கேட்குறது, இன்னைக்கு அதை அப்ளை பண்ணுறான்னா பண்ணுறது கிடையாது, திரும்ப போய் பலன்னு பாத்திமா காலேஜ் முன்னாடி நிற்கிறது, திரும்ப அதே அந்த 15 வருஷம் செய்கிற வேலையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா எதையுமே செயல்படுத்தாத போது நீ மென்டலி வீக்காகவே தான் இருக்கிற. கொடுக்குறது 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 நிறைய பேசுறது, ஆனால் நீ மென்டலி வீக்காகவே இருப்ப. 25 வருஷம் கழிச்சு அந்த 4 நாம போடுவோமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நீ மென்டலி வீக்கு. ஆனால் அந்த 25 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீ போட பழகும்போது, கை தட்டுங்க ஒரு வரைக்கும், பழகும்போது you are becoming strong in your mind, you are becoming strong in your emotions. 25 வருஷத்துல லட்சங்களை போடுற இடத்துக்கு நீ வந்து நிற்கிற. கையை தட்டு ஒரு தடவை. ஆமென். இந்த இடத்துல மசில் இருக்கு. இந்த மசில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலருக்கு தொட்டால் வீக்காக இருக்கும். வீக்குன்ற விட ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். இப்போ இந்த கொலன்னு இருக்கிற இந்த சதையை வந்து ஒரு மாதம் ஜிம்மில் போய் தம்பிள் செலுத்தி ஜக்கா ஜக்கா ஜக்கான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகிடுது. எப்படி சார் அது வீக்கானது ஸ்ட்ராங் ஆச்சு சொல்லுங்கள்? வேலை கொடுத்தா எல்லாம் சொல்லுங்கள், வீக்கெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும். கையை தட்டு. ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஆவியானவர் ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு ஒபே பண்ணி நீங்கள் செயல்படும் போது ஒரு லெவலில் நீங்கள் அதில் அவுட்ஸ்டாண்டிங்காக மாறிடுவீங்க. மற்றவனால் மன்னிக்க முடியாமல் திணறுகிற நேரத்தில் ஈஸியாக நீங்கள் மன்னிச்சிடுவீங்க. என்னடானா ஹீ இஸ் மென்டலி ஸ்ட்ராங். கை தட்டுங்க ஒருவர். ஆமென். என்னோட வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு முறை ஜெபிக்க வரும்போது எனக்கு ஒரே ஒரு வீட்டு படம் தான் கொடுத்தாரு. மன்னிச்சிட்டியா? ஐயா மன்னிப்பு வாங்கலை, நீ வாங்காத பற்றி பேச விட்டுரு, அது நான் கொடுக்குறது உனக்கு மன்னிப்பு. நீ அது முக்கியம் இல்லை. இப்போ நீ மன்னிச்சிட்டியா?
ஒவ்வொரு தடவை ஜெபத்துக்கு வரும்போது எனக்கு தடையாக இருப்பது நான் எவனை மன்னிக்கவில்லை, அது எனக்கு முன்பாய் நிற்கும். நீங்கள் தொடர்ந்து மன்னிக்காதப்ப பாருங்களேன், உங்களால் தேவன்கிட்ட வந்து ஈஸியாக வந்து நீ உறவாடவே முடியாது. என் வாழ்க்கையில் அதை கண்டுபிடிச்சிட்டு பல நேரம் அழுது இருக்கிறேன். என்ன போட்டு ஆண்டவரை கொள்றீங்க, நீங்கள் என்கிட்ட பேசுகிற அங்கே போய் பேசக்கூடாது. நீங்கள் சில முறை நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்கிட்டே வந்து பேசுகிறீங்க, அங்கே போய் நீங்கள் பேசக்கூடாதா? மன்னித்த பிறகு மன்னிச்சிருவேன். அப்போ சொல்லுவார், சரி சரி மன்னிச்சிட்டு வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு உடனே கேட்பாங்க கமிஷனர், சரிங்க உங்கள் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யார் மேலேயும் சந்தேகப்படுறீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா சொல்லுங்கள், உங்களை இவ்வளோ தூரம் வர வச்சுட்டாங்க, அவங்க நடுத்தெருவுக்கு இழுத்துருவோம் சொல்லுங்கள், அவங்க குடும்பத்தை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம், நாராக கிழிச்சிருவோம். என்கிட்ட கமிஷனர் பேசுகிறார். நீங்கள் ஆளை மட்டும் சொல்லுங்கள், இப்போ 15 நிமிஷத்துக்கு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அவன் எவ்வளோ பெரிய கலெக்டர் பையனாக கூட உட்கார வைப்பாங்க. உங்களை கேவலப்படுத்த அவங்களை கேவலப்படுத்துவங்கன்றார். என் சுயம் என்ன செய்யுது, டப்பன்னு துடிக்குது. இழுத்து உட்கார வச்சுருவோண்டா அவங்க எல்லான்ட்டு. கர்த்தர் சொல்கிறாரு, மன்னிச்சிரு. யோசேப்பு நீதிமானாக இருந்தபடியினால் அவளை அவன் அவமானப்படுத்தாமல் மனதில்லாதிருந்தான். புதிய ஏற்பாட்டில் நீதிமான் என்கிற முதல் வார்த்தை மன்னிக்கக்கூடியவனுக்கு வருகிறது, மன்னிப்பு பெற்றவனுக்கு வரல. அவமானப்படுத்தக்கூடாது ஒரு ஆளை அப்படின்ற முடிவை அவன் எடுத்தான்.